கடைசியா தன் தாயை ஒரு முறை பார்த்தணும்னு நினைச்சான், அதுவும் நடக்கல. கடைசியா என்னை ஒரு தடவை சந்திச்சு பேசணும்னு நினைச்சான், அதுவும் நடக்கல. அது சந்திக்க விடல, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. இது எப்படி இந்த வேதனையை சொல்லி வடிக்கிறதுன்னு தெரியல. ஆட்சியாளர்களுக்கு, இந்திய ஒன்றியத்தை ஆளுகிறவருக்கும் இங்கே ஆளுகிறவருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான், கருணையோடு பாருங்க. இதை சட்டம், வெளிநாட்டவருக்கு ஒரு சட்டம், இதெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீங்க எங்க அக்கா நளினி விடுதலையாகி வந்திருக்கிறாங்க, தம்பி ரவிச்சந்திரன் வந்திருக்காரு, தம்பி பேரறிவு வந்திருக்கிறார். அவங்களால வெளியில தான் இருக்கிறாங்க. அவங்களால இந்த நாட்டின் சட்டத்திற்கு ஒழுங்கிற்கு ஏதாவது கேடு இருக்கான்னு ஆய்வு செய்யுங்க. சிறை விடுப்பு கொடுத்தீங்க தம்பி பயாஸுக்கு, 1 மாத காலம் இருந்தார். அவரால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிழை நிகழ்ந்ததா சட்டத்துக்கு எதிராக இல்ல ஒழுங்குக்கு எதிராக? நீங்க வெளியில அது போல தங்க வைங்க, அவங்களுக்கு கடவுச்சீட்டு கொடுங்க. வெளிநாடுகள் அவர்களுக்கு உள்நுழைவு அனுமதி கொடுக்க தயாரா இருக்குது. அவரவர்கள் உறவினர்கள் வெவ்வேறு நாடுகளில் வாழ்றாங்க, விரும்பிய நாட்டுக்கு சென்று உயிரோட வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுங்க தான் கேட்கு. என் தம்பி சாந்தனுக்கு வந்த நிலைமை, அவருக்கு ஏற்பட்ட அந்த கொடும் முடிவு மீதி இருக்கிற தம்பி முருகன், பயாஸ், அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு தந்துராதீங்கன்னு தான் நாங்க அன்போடு வேண்டுறோம்.